கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் விஜய் அவர்கள் மௌனமாயிட்டாங்க. ஆனா அவரை பத்தி இப்ப மத்தவங்க எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க சார். இதை எப்படி சார் பாக்குறீங்க? இல்ல மத்தவங்க பேசுறாங்க அப்படின்னா அதுக்கு ரெண்டு காரணம். ஒண்ணு, இந்த கரூர் சம்பவத்துல எதனால அப்படியான ஒரு நெரிசல் ஏற்பட்டது அப்படின்ற அந்த மையமான இடத்தை தொடர்றதுக்கு முன்னாடி அந்த விசாரணை வந்துட்டு சிபிஐக்கு மாற்றப்பட்டு விட்டது. இதுதான் ஃபர்ஸ்ட் கான்ட்ரவர்சி. என்ன அப்படின்னோம்னா, அந்த இடத்துல திடீர்னு அவ்வளவு பெரிய கூட்டம் எப்படி கூடுச்சு அப்படின்ற எல்லா விடயத்தையும் காவல்துறை எடுத்துட்டாங்க. அதை எடுத்தவங்க அதற்கான காரணங்கள் யாருனால என்ன அப்படின்னு விசாரிச்சுக்கிட்டு வரும்பொழுது ஒரே நாள் என்ன பண்ணிடுறாங்க, தூக்கி வெள்ளிக்கிழமை விசாரணைக்கு வருது, திங்கக்கிழமை ஆர்டர் பாஸ் பண்ணிடுறாங்க. அது வந்துட்டு மத்திய புலனாய்வு கழகம் சிபிஐக்கு கொண்டு போயிருது. இப்படி திடீர்னு சிபிஐக்கு மாத்திரம்னு என்ன ஆயிடுச்சு அப்படின்னோம்னா, எல்லாத்தையும் வாக்குமூலம்லாம் வாங்கிட்டாங்க, அதுதான் சிபிஐ கொடுக்க போறாங்க. ஆனா முடிவு செய்யறது யாரு? சிபிஐ, இந்திய ஒன்றிய அரசு. ஏன்னா உள்துறை அமைச்சத்துக்கு கட்டுப்பட்டதுதான் சிபிஐ. சோ உடனே அவங்க தான் முடிவெடுக்க போறாங்க. அப்போ இந்த 41 பேர் கொல்லப்பட்டதற்கு, மரணம் அடைந்ததற்கு அப்படின்றதுக்கு அது ஒன்றும் விபத்தெல்லாம் கிடையாது. கொல்லப்பட்டதற்கு அடிப்படையான காரணம் அந்த நெரிசல். அந்த நெரிசல் எதனால ஏற்பட்டுச்சு? அப்ப அவ்வளவு கிரௌடு திடீர்னு எப்படி சேர்ந்துச்சு? காவல்துறை நிறுத்தத்தையும் மீறி அவங்க அந்த இடத்துக்கு எடுத்துட்டு போயிட்டு வண்டியை நிறுத்தணும்னு சொன்னாங்க. அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மை என்ன அப்படின்றதெல்லாம் வந்துட்டு கடைசியா விசாரிக்க வேண்டிய இடம் யாருன்னு பாத்தீங்கன்னா, விஜய்க்கு அடுத்தபடியா இருக்கிறாங்க இல்லையா, ஆதவ் அர்ஜுன், புசி ஆனந்த், அப்புறம் அந்த மேலும் 2 பேர், 3 பேர் விசாரிக்கணும் இல்லையா. அந்த 5 பேரை விசாரிக்கிறதுக்குள்ள என்ன ஆயிடுது, டிரான்ஸ்ஃபர் ஆயிடுது கேஸ்.